வணக்கம். யாம் பொன்வாசு, ஸ்ரீ புற்று மகிழ்ச்சி முத்திரை ஆராய்ச்சி மற்றும் நோய் நீக்கல் பயிற்சி மைய அறக்கட்டளை வேலூர். இந்த அறக்கட்டளை முக்கிய நோக்கம் அடுத்த சந்ததி நினைக்கும்படி வாழ். அது நோக்கி அது பயன் இருக்குது. ரைட். இப்போது நம்ம ஒரு முக்கியமான இடத்துல நிற்கிறோம். சக்தி கொடு, சக்தி கொடு, சக்தி கொடு. உடலுக்கும் மனதுக்கும் சக்தி கொடு. நம்ம வேண்டிருக்கோம். அது எந்த வேலை செய்யணும்னா எனக்கு இந்த வேலை செய்யறதுக்கு சக்தி கொடு, திறனை கொடு அப்படின்னு நம்ம வேண்டுதல் இருக்கும், எண்ணத்தில் இருக்கும். இப்போது ஓடுறவன் அந்த ஓடுறதுக்கு உண்டான சக்தி இருந்தால் மட்டும்தான் அந்த ஓட்டப்பந்தயத்தில் அவன் ஜெயிக்க முடியும். எந்த ஒரு விளையாட்டாக இருந்தாலும் சரி, அந்த சக்தி இருந்தால் மட்டும்தான் அந்த விளையாட்டை அவன் ஜெயிக்க முடியும். உதாரணமாக இந்த சதுரங்க விளையாட்டு விளையாடுறான்னு வச்சுருங்க. அப்போ மூளைக்கு சக்தி வேணும். மூளைக்கு என்ன சக்தி வேணும்? பிராணசக்தி வேணும். பிராணசக்தி இருந்தால் நம்ம மூளை செவ்வனே செயல்படும். ஆக உடலுக்கும் மனதுக்கும் நமக்கு சக்தி இருந்தால் செயற்கைய செயல்களை நம்மளால் செய்ய முடியும். மனதில் ஒரு தொய்வு இருந்துச்சு அப்படின்னா அந்த தொய்வு மூலமாக நாம் என்ன பண்ண முடியும்? எந்த வேலையும் செய்ய முடியாது. உடல் நலிவிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம எதனா செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஆக மொத்தம் ஒரு சிந்தனை ஆற்றல் வளம் பெறுவதற்கும் சிந்தனா சக்தி வேணும். உடல் ஆற்றல் வளம் பெறுவதற்கும் உடல் சக்தி வேண்டும். மனோ சக்தி இருந்தால் மட்டுமே மனோதைரியத்தின் மூலமாக பலவித காரியங்கள் நம்மளால் செய்ய முடியும். ஆக மொத்தம் எல்லாத்துக்கும் சக்தி. இப்போது இந்த சக்தி முத்திரை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை. இந்த கட்டை வரல உள்ளே வச்சுடுங்க. இந்த 2 வரலையும் உள்ளே வச்சுடுங்க. இது இப்படி சேர்த்துருங்க. இந்த சுண்டு வரலும் மோதலும் விரிச்சிருக்கட்டும். இப்படி சேர்த்துருங்க. சேர்த்து வச்சு பாருங்கள். வச்ச உடனே உடலுக்குள்ள ஒரு மாற்றம் வரும், ஒரு சூடு வரும். இந்த மாற்றமானது சரி, இதனால் என்ன பயன் அப்படின்னா, பெரும்பாலான தற்போதுள்ள நிலை அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த படிக்கிற குழந்தைகளுக்கும் சரி, படிக்கிற பள்ளி பருவம் தாண்டி கல்லூரி பருவம் படிக்கின்ற மாணவர்களுக்கும் சரி, படிப்பை முடித்து விட்டு அந்த வேலைக்கு செல்கின்ற நபர்களுக்கும் சரி, இப்போது ஒரு பெரும் பிரச்சனை தூக்கமின்மை. ஏன்னா அந்த ஆங்கிலத்தில் ஷிஃப்ட், அந்த வேலை செய்யக்கூடிய கால நேரம் மாறி 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 வர்றதுனால அவங்களுக்கு இந்த நேரத்தில் தூங்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய பாடி பயோமேக்னட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பயோமேக்னட்டிசம் ஒரு பழக்கத்தை கொண்டு வந்திருக்கோம். எப்படி நம்ம உணவு போடுகின்ற நேரத்துக்கு ஏற்றாப்புல நமக்கு பசி அப்படின்ற ஒரு தன்மை வருதோ, இல்லை அமிலம் சுரக்குதோ, அதே மாதிரி தூக்கம் என்பதும் பார்த்திங்கன்னா அந்த இயல்பான தன்மை. ஒரு 10 மணிக்கு தூங்குறான் அப்படின்னா அந்த 10 மணிக்கு அவனுக்கு தூக்கம் வந்துடும். ஆனால் இன்றைக்கி நிலை அப்படி இல்லை. 10 மணி 12 மணி 1 ஒரு சிலர் தான் நாள் முழுவதும் கண்ணு வச்சுருப்பாங்க, மறுநாளும் தொடர்ச்சியாக கண்ணு வச்சுட்டு இருப்பாங்க. சந்தர்ப்ப சூழல். அப்போது அவங்களுக்கு அந்த தூக்கமின்மைன்னு ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த தூக்கமின்மையால், தூங்காதனால ஏற்படக்கூடிய இழப்பை சரி பண்ணுறதுக்கு இந்த சக்தி முத்திரை ஒரு அருமையான ஒரு முத்திரை. இப்போது ஒரு சிலருக்கு சிறுநீர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சிறுநீர் கழிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். அந்த சிறுநீர் கழிக்கிறதுக்குள்ளே பார்த்தா ஒரு வித வலியில் அடைக்க அந்த அடி வயிற்று வலியெல்லாம் இருக்கும். அந்த அடி வயிற்று வலியை சரி பண்ணுறதுக்கு இந்த சக்தி முத்திரை. தூக்கம்ன்றது சரி பண்ணணும், அந்த சிறுநீர் பிரச்சனையை சரி பண்ணணும், முதுகு வலி பிரச்சனையை, இடுப்பு வலி பிரச்சனையை. ஒரு சிலருக்கு நடந்து பார்த்திங்கன்னா அந்த பார்த்தீங்கன்னா சையாட்டிக்கான்னு சொல்லக்கூடிய இடுப்பு சந்து வாதம்னு சொல்லக்கூடிய அந்த நடக்க சொல்ல அந்த இடுப்பு பிடிச்சிக்கிடும். அந்த வலியை சரி பண்ணோம். தண்டுவட வலியை சரி பண்ணோம். கண்களுக்கு ஒளி தரும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த சப்தத்திலேயே வேலை செய்கிற நபர்களுக்கு காது செவிடாயிடும், காது சத்தமாக கேட்காது. அவங்க தொடர்ந்து இந்த சக்தி முத்திரையை பயன்படுத்த பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு
சக்திகளை இதை கொண்டு வந்து கொடுக்கும். ஆக மொத்த உடலுக்கு சரி, மனசுக்கு பயம், இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியுமா, பயம், தேர்வு பயம். ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி பலவிதமான சந்தேகங்கள் காரணமாக அவர்களை இயல்பாக செய்யக்கூடிய அந்த காரியங்களை செய்ய முடியாத அந்த மன தடுமாற்றம், அந்த மன தடுமாற்ற நிலையில் இப்படி வச்சுடுங்க. ஏற்கனவே இப்போ சொல்லியிருக்கோம், உஷஸ் முத்திரை வந்து நான் தவறு பண்ணிட்டேன், அந்த தவறுலேருந்து காப்பாற்றுன்னு இப்படி வந்துடும். அதே சக்தி முத்திரை வந்து குழப்பத்தில் வச்சு பண்ணி பாருங்கள். இப்போது நான் அந்த ஒரு செயலை செய்ய போகிறேன், செய்யலாமா வேண்டாமா, இந்த முறையில் செய்யலாமா இந்த முறையில் செய்யலாமா, அது பல வழிகள் இருக்கும். அப்போ இது ஒரு சங்கடம் நமக்கு, இதை செஞ்சால் சரியாகுமா அதை செஞ்சால், அந்த மாதிரி குழப்பமான காலகட்டங்களில் இந்த சக்தி முத்திரை குழப்பத்தை தவிர்க்கவும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஜெக்டிவ் டைப் அது கொஸ்டின் ஆன்சர் பண்ணுவாங்க, கேள்வி பதில் அடிப்பாங்க. நிறைய பேருக்கு வெட்டைக்கு வந்து சந்தேகம் வந்துடும், உடனே இங்கி பிங்கி பாங்கி அப்படி ஒன்று அதில் போட்டு வெடி எழுதுறவங்க இருக்காங்க. இன்றைக்கு விளையாட்டாக தான் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சந்தேகம் வர நபர்களுக்கும் தேர்வு போகிறதுக்கு முன்னாடி அப்படி வச்சுட்டு போங்க, நீங்கள் படித்தது இது சரி அப்படின்றது உங்கள் மனசுக்கு தெளிவாக அந்த ஞாபகத்திறனை வளர்க்கக்கூடிய, மூளைக்கு தேவையான சக்தியை கொடுக்கக்கூடிய அருமையானது ஒரு முத்திரை இந்த சக்தி முத்திரை. உடலுக்கு, கண்ணுக்கு, மூளைக்கு ஞாபகத்திறனை வளர்க்குறதுக்கு. ஒரு சில குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மந்தமான குழந்தைகளை நம்ம பார்த்துருப்போம், அது இப்படி தான் வச்சுருப்பாங்க. மந்தமான குழந்தைகள் இந்த சக்தி முத்திரை வைக்க பார்த்திங்கன்னா அந்த மந்தமான குழந்தைகள் கொஞ்சம் லேட் பேசுறது கூட பார்த்திங்கன்னா அந்த மாதிரி குழந்தைகள் கொஞ்சம் காலம் தாமதப்படுத்தான் பேசும். இப்போ இயல்பு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க இப்படி வச்சுட்ருக்கோம், ஏன் வைக்கிறதுன்னு தெரியாது. அப்போது இந்த சக்தி முத்திரை மிக அற்புதமானதொரு முத்திரை. உடலுக்கும், மனதிற்கும், மூளைக்கும், தூக்கமின்மைக்கும், கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் மிக சிறந்ததொரு முத்திரை. இப்போ எப்போ சிறுநீர் சொல்லிட்டோம், ஒரு சிலருக்கு மலம் அப்படியே முதல் மலம் வர்றதுக்கு பெரிய பாறாங்கல்லே கொடுக்கணும் தட்டுற மாதிரி அந்த மாதிரிக்கு வலி, அந்த மலவாய் விரிகிறதுக்கு சங்கடப்படும். அந்த மலவாய் விரிகிறதுக்கு சங்கடப்படுறதுக்கும் மலம் கழிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சக்தி முத்திரையை ஒரு 3 நிமிடங்கள் பண்ணிட்டு போய் உட்காருங்க, மலம் சரியாக வரும். ஆக முடியாதுன்ற தன்மையில் இந்த சக்தி முத்திரை முடிச்சு வச்சிடும். நல்ல அற்புதமான ஒரு முத்திரை, வரப்பிரசாதமான ஒரு முத்திரை. நமக்கு தேவையான எல்லா செயல்களும் இந்த சக்தி முத்திரை சாட்சிக்கலாம். நன்றி, வணக்கம்.